தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். இந்த முதலமைச்சருடைய நேர்காணல்ல 5 மாநில தேர்தல் தோல்வி குறித்து காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிரான அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்காததான் தோல்விக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? 5 மாநில தேர்தல் சம்பந்தமா வந்திருக்கிற பல்வேறு விதமான விமர்சன கட்டுரைகள், பல ஊடகங்கள் வந்திருக்கிற செய்திகள், தேர்தல் அந்த பரிசீலனை எல்லாமே சொல்ற ஒரு உண்மை என்னன்னா, அதாவது இந்த 5 மாநில தேர்தலா இருக்கிறதுனால அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருந்தா பாஜக நிச்சயமா வெற்றி பெற்றிருக்க முடியாது என்பதுதான் அந்த தேர்தல் முடிவுகள் திரும்ப திரும்ப சொல்லுது. குறிப்பா ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி, பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கு இருக்க ஓட்டு வித்தியாசம் 1.25% தான். ஆனா மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து வாங்கியிருக்கிற ஓட்டு பாத்தீங்கன்னா 16% இருக்கு. அங்க சிபிஎம்ஐயோ அல்லது வேறு பல கட்சிகளையோ அவங்க இணைச்சிருந்தா நிச்சயமா ராஜஸ்தான்ல பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது வாய்ப்பே கிடையாது. இதே மாதிரிதான் மற்ற மாநிலங்கள்லயும் அந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைச்சிருந்தா பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அது என்னன்னா, ஒரு மாநில தேர்தல், அந்த மாநிலத்துல அவங்க ஆட்சிக்கு வரணுங்கிற அந்த அழுத்தத்தின் காரணமா அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு, அதைத்தான் முதலமைச்சர் தெளிவா சொல்றாரு. இந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைச்சிருந்தா பிஜேபி வெற்றி பெற முடியாது. ஆகவே இதுல இருந்து தேர்தல் படிப்பினைகளை நாங்க பெற்றுக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு ஒரு அனுபவமா இருக்கும் என்பது தெளிவா அவர் சொல்லியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுங்கிறதுக்கு வரலாற்று ரீதியான சான்றுகள் என்ன இருக்கு? எத்தனையோ முறை தேர்தல்ல நாடாளுமன்ற, எத்தனையோ சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே நாடாளுமன்ற தேர்தலில் வர்ற போது அந்த வெற்றி பெற்ற கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிற வரலாறு தான் இருக்க தவிர, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுனால நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சியை வெற்றி பெறும் என்பதற்கான எந்த விதமான சான்றுகளோ அல்லது தரவுகளோ இந்திய தேர்தல் இதுல இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எனவே நிச்சயமா நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள்ள ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க. அது சில பேர் கேட்கலாம், அப்ப கேரளாவில் வருமா, வேற மாநிலங்கள்ல வருமானு. எங்கெங்க பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லையோ அங்க இந்தியா கூட்டணி கட்சிகள் பரஸ்பரம் தங்களுக்குள்ள போட்டி போட்டுக்குவாங்க. இல்ல, நீங்க கேட்கலாம்னு சொன்ன அந்த கேள்வியை சற்று முன்தா பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் கேட்டாரு. வழி இல்ல, அங்க பிஜேபி வீழ்த்துற பிரச்சனையே இல்ல. இது மாதிரிதான். ஆகவே பிஜேபியினுடைய ஆபத்து எங்க இருக்கோ அந்த மாநிலங்களில், அல்லது அவருடைய கூட்டணி கட்சியுடைய ஆபத்து எங்க இருக்கோ அந்த மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்படும் என்பதுல எந்த விதமான மாற்று இதுவும் இல்லை. நிச்சயமாக அந்த இந்தியா கூட்டணி இப்ப 19 கூடுறாங்க, ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க. நிச்சயமா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை படுதோல்வி அடைய செய்கிற நிலைமை என்பதுதான் வரும் என்பதுதான் முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காருங்கிறதா நான் தெரிவிக்கிறேன். இந்தியா கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில் தான் காங்கிரஸ், இடதுசாரிகள்னு எல்லா கட்சிகளும் இங்கதான் ஒற்றுமையா இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்ல இந்திய அளவில் அந்த மாதிரி எந்த ஒற்றுமையும் இல்லை அப்படின்னு பாஜகவை சேர்ந்த பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன். நாடாளுமன்ற தேர்தல் வர்ற போதுதானே அது தெரியும். நாடாளுமன்ற தேர்தல் வர்ற போதுதான் மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய தேர்தலில் இந்த கட்சி ஆட்சியா அந்த கட்சி ஆட்சியாங்கிற பரஸ்பர போட்டி இருக்கதானே செய்யும். நாடாளுமன்ற தேர்தல் வர்ற போதுதான் பிஜேபி வரக்கூடாதுங்கள்ல எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுகிற நிலைமை என்பது உருவாகும். அது நாடாளுமன்ற தேர்தல் 24 தான் வரப்போகுது. அது வரப்போகும்போது நிச்சயமா ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க. அதுல எந்த மாநிலத்திலேயும் பெரிய குழப்பமோ பெரிய போட்டியோ இருக்காது. அது இந்த 3 மாநில தேர்தல்கள் அந்த அனுபவத்தை தான் தெளிவா உணர்த்துது. மிக்க நன்றி திரு பாலகிருஷ்ணன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.